முதல்ல வாயில தப்பிச்சு திமிங்கல வாயில மாட்டணும் மாதிரி அங்க விட்டு ஓடி வந்து இவர் அரேபியா போயிட்டாரடா. போட்டு விட்டுட்டு போயிட்டா. மாணவரையை கேட்டு அந்த சோறுக்கும் கட் ஆயிருச்சு. ஒரு எத்தனை கண்டினியூவா மாப்பிள்ள பாருவான் அரிசி முழுங்கிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. அப்ப வரையில சொல்றான் முழுங்கிச்சுட்டு கள்ளிவெளி அப்படிங்கிறான். கள்ளிவெளின்னா என்ன அப்படின்னா முடிஞ்சிட்டு போகுது அந்த மாதிரி அப்படிங்களா கள்ளிவெளி அப்படின்னு. என்னடா இப்படி சொல்லிட்டு போறானே அப்படின்னு. அப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல. அரிசியும் இல்ல, அந்த ஆக்குன அரிசி இருந்துச்சு, அது கொஞ்சம் சோறா இருந்துச்சு. அது வந்து இப்ப எப்படின்னா இன்னைக்கு பகலைக்கு சாப்பிட்டாலும் நைட்டுக்கும் சாப்பிட்டாலும் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இழுத்துடலாம். இப்ப நான் நினைச்சிட்டு நாளைக்கு காலையில வரையில வாங்கிட்டு வந்துருவானான்னு அப்படி நினைச்சுக்கிட்டு நான் இருக்கேன்னா அவன் வரல. அப்புறம் அவன் போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த சாதா போன் தான் வச்சிருந்தேன். போன் அடிச்சமாக்கு சொல்ல தெரியாது. அது வேற ஒரு விளங்காதவங்களுக்கு அது சுத்தமா தெரியாது. ஆமா ரோஸ்ன்ற அது ஒரு மாதிரி கேட்டு சொல்லிடுவேன். அங்க தமிழுக்காரன் வந்து தூரத்துல இருப்பாங்களா எடுத்து விட்டாளுக்க அவர் எடுக்க மாட்டார். சின்னதுக்கு போன் எடுத்தான் அடிச்சிருக்க மாட்டாரோ. என் கூட்டாளி அடிச்ச புலம்போன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாரா. ஆமா என் கூட்டாளி ஒரு இருந்தான். அவனுக்கு அடிச்சு கேட்பேன். அவனுக்கு அரபி கொஞ்சம் தெரியும். இதுக்கு என்னடா சொல்றதுக்கு என்னடா சொல்லுவான். இது சொல்றான் அப்படின்னு. அப்ப இவனுக்கு போனை பிடிச்சி அதை மட்டும் சொல்லு, அந்த வார்த்தையை மட்டும் சொல்றது. அப்ப என்னமோ சொன்னோம்னு வச்சுக்கிருவேன். அப்படியே என்னமோ சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். வாங்கிட்டு 3 நாள் ஆச்சு மாப்பிள்ள பட்டுனைய கடந்து. அப்புறம் 3 நாளா என்ன ஒண்ணும் இல்லையங்க, ஒண்ணுமே இல்லை. வெறும் தண்ணியும் சாயாவும். அந்த தண்ணியும் அந்த சாயம்னா அந்த காவா உயிர் வாழன்னு சொல்லி தண்ணி குடிச்சு தெரியாது. தண்ணியை குடிச்சிட்டு 3 நாள் வரைக்கும் கிடக்குறான். 2 நாள் கிடக்குறான். என்ன சேர்ந்து ஒண்ணும் புரியல. இப்ப நம்ம அந்த மரங்கள் உள்ள காடுகள்னு வச்சுக்கிறோமாப்ல. நம்ம இலதலை கிடைக்கும் சாப்பிடலாம். அது என்னன்னா ஒரே பொட்டல் மாப்பிள்ள. அந்த கொளிஞ்சின்னு ஒரு மரம் சொல்லுவோம்ல. ஆமா சின்ன இருக்கும் குட்டி குட்டியா. அது கொளிஞ்சி இல்ல, சப்பாத்தி இல்லையா. கள்ளி இல்ல, கொளிஞ்சி செடின்னு மாதிரி சொல்ல மாட்டோம். கொளிஞ்சி செடி. ஆமா மாதிரி அங்க ஒரு செடி நிக்கும், 1 2 அந்த செடி நிக்கும். அது செடியா. அதுக்கு அந்த இலையெல்லாம் ஊச்சி உருண்டையா ஒரு மாதிரியா இருக்கும். அது ஒரு மாதிரியான செடி மாப்பிள்ள. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் நம்ம. இதை திங்காத அப்புறம் நம்மங்கிறது. எனக்கு நானு அங்கிட்டு இங்கிட்டு அலசுறேன். பசி கொடுமையில யாரு கண்ணு செஞ்சு நம்ம சாப்பிட்டுறோமாடா, என்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டுறோமாடா அப்படின்னு எப்படியாவது நானும் அலசுறேன். ஒண்ணும் கிடைக்கல. அந்த பசியில நமக்கு என்ன தெரியும், என்னமாச்சு தின்னு உயிரை காப்பாதுன்னு வருவான். ஒரு பக்கம் ஓடம்ல பசிக்கு வரும். அப்பதான் ஒரு அடுத்த நாள் ஒரு பகலைக்கு தேர இருக்கு மாப்பிள்ள. அந்த ஆட்டு கூட்டம் ஒண்ணு வருது அங்கிட்டு. ஆட்டு கூட்டமா இங்க இருந்து பார்த்தா தெரியுது. அங்க ஒரு ஆட்டு அந்த நீ சொல்றமா தூரமா தெரியும். பக்கத்து தெரியுமா தெரியும். ஆனா ரொம்ப தூரம் மாதிரி ஒரு ஆட்டு கூட்டம் மாதிரி வருது. வந்தோட நான் நினைச்சேன் ஒருவேளை ஆடு இருக்குது. அப்ப அங்க ஒரு ஆள் இருக்கு போல அப்படின்னு. ஒரு ஆள் இருக்கு. முதல்ல ஏதாவது சாப்பாடுக்கு கேட்டுருவோம் அப்படின்னு. யாராச்சும் மனுஷன் தானே. ஆமா கேட்டுருவோண்டு. இதெல்லாம் ரூம் எல்லாம் விட்டுட்டு 2 நாள் கழிச்சு. ஆமா பசியிலடா மாப்பிள்ள. நொங்குன்னு போறேன் அந்த பசியோட. குளிர் காலனால அந்த இதை மட்டும் போட்டுக்கிட்டு போயிட்டேன்டா. நடக்கிறேன் ரொம்ப தூரம் நடக்கிறேன். அது அங்கேயே தான் நிக்கிற மாதிரி தெரியுது. ஐயா அது ஒண்ணு ஓப்பன் பிளேஸ்ல எங்க தெரியும் பக்கத்து தெரியுமா சரியான தூரம். பக்கத்து தெரியுமா சரியான தூரம். ஒரு வழியா போயிட்டேன்டா. அந்த ஆட்டுக்குட்டி தான் இருக்கு. ஆனா ஆட்டுக்குட்டி அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க அது ஒரு பெரிய கதை. அவர் வந்து சூடானி அந்த கருப்பு. அவரு அரபி பேசுறவர் தான். ஐயா யார்கிட்ட எப்படி இப்ப அங்க போய் நின்றுகிட்டு நான் அவரை பார்த்து ஆஹா என்னடா இது இப்படி ஒரு படம் வச்சுருவாங்க. முதல்ல வாயில தப்பிச்சு திமிங்கல வாயில மாட்டணும் மாதிரி அங்க விட்டு ஓடி வந்து இவர் அரேபியா போயிட்டாரடா. அப்ப நான் அப்படி கையை காமிக்கிறேன் அவர்கிட்ட. பசிக்குது இப்படி வயல மாதிரி காமிச்சு அவருக்கு வந்து அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல, தண்ணி மட்டும் வச்சுக்கிற போத்தல்ல. அது நம்மகிட்ட இருக்குது தண்ணி. அவர் எங்கேயோ இருந்து கொண்டு வருகிறாப்ல அந்த ஆட்டை பத்திக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த மகரிப் அந்த இருட்டெல்லாம் திரும்பி பத்திட்டு போயிடுவார் போல. அப்ப அந்த நிக்கிறான் சொல்ற அந்த பசி இதெல்லாம் கையை காமிக்கிறான். அவருக்கு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு பசியில நிக்கிறான். ஆமா அவர் என்னமோ கேட்கறான். அக்கல்னு என்னமோ சொல்றான். அப்ப அவருக்கு புரியுது. ஆனா அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல அங்குள்ள. எதை கொடுக்கறது வந்துட்டு அப்படின்னு. இந்த தண்ணி தான் அவர் வச்சிருக்கிறாரு. தண்ணியை நம்ம குடிக்க முடியும்.
அப்ப அவரு மனுஷன் கலங்கிட்டாரு. என்ன இருந்தாலும் நம்மள மாதிரி அவரு நடுக்கடல் அவங்க இந்த ஈரானி சூடானி எல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு அந்த மொழி தெரியும்டா. அதனால ஏதாச்சும் ஒண்ணு பேசி வாங்கிடுவாங்க அவங்கள்ட்ட. அவன் நமக்கு அந்த மொழி தெரியல வருவான். அப்ப நம்ம பிரச்சனை. அவங்க நாடு அப்படி இருக்குமா நம்ம தெரியல. அதனால கரெக்டா ஓடிடுது. நம்மளுக்கு முடியல இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அவர் மனுஷன் ஒரு மனிதாபிமானத்துல என்ன சொல்லுவாருன்னா, இப்போதைக்கு சாப்பாடு அவர் ரூம் எங்கேயும் இருக்கு போல, இங்க இருந்து பத்திட்டு வந்துட்டு போறவுல. இப்ப அந்த ஆட்டு பால் ஆமா அத என்ன செய்யறாருன்னா அந்த இது அந்த தண்ணி வச்சிருக்காங்க. ஆமா பாட்டில் அந்த தண்ணி வச்சிருக்கல அதுல ஒரு கப்பு மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த மூடி வச்சிருப்பாங்களா? ஆமா அந்த அப்படி மாதிரி நீல கப்பு மாதிரி அந்த கப்புல ஆட்டு பாலை பீச்சு. நான் ஆட்டு பால் குடிச்சதும் இல்ல மாப்பிள. குடிச்சது இல்லப்ப. குடிச்சதும் இல்ல. ஆட்டு பச்சை பால்லாம் என்ன செய்ய சொல்ற? பசி பக்கம் இது இதையாச்சும் குடிச்சு ஓரளவுக்கு ஸ்டெமினா ஆயிரும் அப்படின்னு. இல்லைன்னா கருவாடா போயிட்டேன்டா நான் பாட்டுக்கு. அவர் ஏதோ நல்ல மனுஷன் மாப்பிள. அதுல கொஞ்சம் புடிச்சு தந்தாரு இதை குடிண்டு சொல்லிட்டு அதை அதுவே பெரிய விஷயம் பாரு மாப்பிள. குடிக்கிறதுக்கு சரைச்சு நான் குடிச்சுட்டான். குடிச்சு வச்சு குடிச்சிட்டு அவரோட எனக்கு அப்ப என்ன தோணுது, இவரோட போயிருவோம். அப்படி யோசிக்கிறிய? ஆமா, இப்படி இதை விட்டுட்டு இவரு கூட போயிருவோம் போனா அவர் இறங்குவாங்களா? அதுதான பிரச்சனை. நான் போன பின்னாடியே கொஞ்சம் தூரம் வரைக்கும். அப்புறம் அவருக்கு விளங்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை சாப்பிடறதுக்காக என்னோட வர்றான்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்னமோ அப்படி நினைச்சு கூட்டு போறாரு. ரூம் எங்கிட்ட இருக்கும் போல தெரியுமாப்ல, தெரியல. அதோட நானும் பின்னாடி போறேன். அவர் என்னமோ சொல்றாரு அந்த இதுல அந்த கஃபில் அப்படி இப்படிங்க போகும்போது அவருக்கு பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ஒரு யோசனை. சரி, இவர் நம்மள மாதிரி வேலை செய்தவர், நம்மளை வச்சு இவருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப நான் பாட்டு என்ன இவர் கூட்டிட்டு போயிட்டாரு. இவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள மீல கார் இருக்கு மாப்பிள, சட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓட முடியாது. அதோட நான் திரும்பி வந்துட்டேன். அவர் போன மனசு கலங்கிருச்சு. ரொம்ப நாள் சென்று இவர் ஒரு மனுஷனை பாக்குறோம். இவரை தவிர இப்படி கபில் பாபாவை தவிர்த்து இவர் தான் இப்ப பாத்துருக்கு. இப்படி திரும்பி போய் அதேதான் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு மறுபடியும் நமக்கு யோசனை ஃபுல்லா தப்பிக்கிறது தெரியுது. மெயின் கண்டென்ட் நமக்கு அதானே, தப்பிக்கிறது தான் கதை. ஆனா தப்பிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. எல்லா வழியும் நான் யோசிச்சு பாக்குறேன். நாட்கள் கடந்துகிட்டே போகுது. இப்படி 1 மாசம் 2 மாசமாகுது, 2-3 மாசமாகுது, 4 மாசமாகுது, இப்படியே ஓடுது. அந்த கிளைமேட் சேஞ்சிங் வர்றதுக்கு நாட்களும் வந்துகிட்டு இருக்குது பக்கத்துலயே. அப்ப அது வரைக்கும் பாரு மாப்பிள்ள, நம்மளுக்கு அந்த குளிர் காலத்திலேயே அந்த புதன்கிழமை நான் சொன்ன பாத்தியா. ஆமா. அப்ப என்ன செய்யறாங்கன்னா சாப்பாடு அது எப்படின்னா ஒரு முழு ஆடை கொண்டு வந்துருவாங்க புதன்கிழமை ராத்திரி. 2 ஆடு இல்ல முதலாளி போனா அது ஒரு அடுத்த 2 நாளே வந்துட்டான். அப்போ வரையில அரிசி வாங்கிட்டு வந்தான். அது ஒரு 3 நாள் வரைக்கும் பட்டுனதான் மாப்பிள்ளனா. 3-4 நாள் பட்டுனதான். சுத்தமா இல்ல தண்ணி. அந்த கட்டச்சாயா பேரிச்சம்பழம் இருந்துச்சு. இவ்வளவுதானா திங்க முடியும். இது நம்ம சோறு திங்கணும் இல்லடா மாப்பிள்ள. இருந்தாலும் பரவாயில்ல, கடந்துட்டேன். பேரிச்சம்பழத்தை அதே திண்டுக்கிட்டு 4 நாள் சின்ன வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து நான் இவருக்கு நம்ம எடுத்த ஆளுக்கு போன் அடிச்சேன். ஆனா சோறா அரிசியாச்சும் வாங்கிட்டு தாங்க. அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. தந்துட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பான். கடைசியில ஒரு 2-3 நாள் சின்ன அவ யாரு பொண்டாட்டிக்கார் சொல்லி கொடுத்து விளங்கதா இல்லையா, அவ சொல்லி கொடுத்து இவனை பட்டுன போட்டு வை, அப்பதான் அவன் இருப்பான்னு என்ன சொல்லி கொடுத்தாலும் தெரியல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டேன்டா, கொஞ்சம் அமைதியா தான் இருக்குன்னு அவங்கள்ட்ட. இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. சரி, இவன் எப்படி இருக்கான், முதலாளி அம்மாட்ட போய் சொன்னா அவளாச்சு காப்பாத்தணும் தான். அதுவும் இதை விட மோசமா. ஆமா, ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சாள் இல்ல அவ்வளவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில